தைரியமாயிருங்கள். அடுத்த வார்த்தை, அந்த கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கவனிங்க. அந்த வசனத்துடைய கருப்பொருள் என்னவென்றால், அன்பானுடைய தைரியம். ரொம்ப கஷ்டம் அது. அது அடுத்த வார்த்தையை சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை, அவனோடு இருப்பது மாமிச பயம். நமக்கு துணை நின்று நம்மோடு யுத்தங்களை நடத்துகிறவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாசனை போட்டுறது. ஒரு ஊழியர் யார் என்றால், திறன் கொள்ளுகிறவன், தைரியமா இருக்கிறவன், கலங்காமல் இருக்கிறவன், அடுத்தவர்களை தேற்றுகிறவன். அடுத்தவர்களை தேற்றுகிறவன், ஜனங்களின் நம்பிக்கைக்கு பாத்திரவான். அந்த வார்த்தையை பாருங்கள். இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஒரு சின்ன கேள்வி, உங்க வார்த்தையில் ஜனங்கள் நம்பிக்கை வைக்கிறாங்களா? விசுவாச மக்கள் எனக்கு போன் பண்றாங்க, எங்க பாஸ்டர் பிரசங்கத்துக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. இந்த வார்த்தை எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஜனங்க நம்புறாங்களா? உங்க வார்த்தையின் மேல நிறைய தேவைகளை சொல்றோம், நம்புறாங்களா? வார்த்தையை நம்புறாங்களா? ஊழியத்துக்காக ஒரு காரியம் சொல்றோம், ஆனா நம்முடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளுகிறோம். நம்முடைய தேவைகளுக்காக ஜனங்க சொல்றாங்க, நான் ஊழியத்து கொடுத்தையா, அதை அவரு தன் மகனுக்கும் மகளுக்கும் பயன்படுத்துறாரு. இது தேவையா? இந்த வார்த்தைகள் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அடுத்த ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊழியருக்கு தேவை, அன்பானவர்களே, டிலிஜியன்ட், ஒரு தெளிவு. வார்த்தை, விடாமுயற்சி, ஊக்கம், கடினமான உழைப்பு, உறுதியான, அதாவது சிரத்தை உள்ள ஒரு தன்மை. சொல்லுகிறேன், விடாமுயற்சி, ஊக்கம், கடினமான உழைப்பு, உறுதியான அந்த சிரத்தை. சின்ன அது இருக்குதா? விடாமுயற்சி, ஊக்கம், கடினமான உழைப்பு, துக்கமான ஒரு காரியம். இந்த ஊழியர்களுக்கு கடினமான உழைப்பு இருக்கிறது என்பது பெரிய கேள்விக்குறி. அடுத்தவர்களை கொத்தடிமையாக நடத்துவதல்ல, உறுதியான ஒரு ஸ்திரத்தன்மை. இதைத்தான் ஆண்டவர் பேரில் சொன்னார். நீ சீமோனா இருக்கிறாய், நான் பேதுருவாய் மாற்றுவேன். மணலா இருக்கிறாய், உன்னை கற்பாறையாய் மாற்றுவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நெகேமியாவுடைய வார்த்தை, இந்த வார்த்தை சொல்கிறது. நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 9:11. அந்த வார்த்தை படிக்கிறேன். அந்த வார்த்தை, நீ அவளுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நடையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர் மேலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டு வெட்டி